Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரையாங்கிள் சாப்டரோட கடைசி எக்ஸசைஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சரும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13ல D is the point on the side BC of the triangle ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இங்கே எடுத்திருக்கேன். இதில் BCன்ற சைடில் Dன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D is a point on the side BC of the triangle ABC such that ADC அப்படின்ற ஆங்கிள். ஸோ நம்ம ADC ஏயும் டியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ADCன்ற ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு BACன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ADC அப்படின்ற ஆங்கிள் BACக்கு ஈக்குவலாக இருந்தது. BAC அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. ஷோ தட் ட்ரையாங்கிள் ABCன்ற ட்ரையாங்கிள் ஷோ தட் CA squared equal to CB into CD அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட சைட்ஸ் ப்ரொபோஷனாலிட்டி வச்சு இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதில் எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணால் இந்த ப்ரூஃபை கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்ற டவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு ஆங்கிளும் உள்ளே வர்ற மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுங்க. இதில் வந்து Dன்ற ஆங்கிள் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஏன்ற ஃபுல் ஆங்கிள் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுக்க போகிற ட்ரையாங்கிள் வந்து என்னவாக இருக்கணும்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த BAC ட்ரையாங்கிள் BAC இந்த ட்ரையாங்கிளாக இருக்கணும். இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து அவங்க கொடுத்துருந்தா இந்த ADC ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ADC இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தான் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நான் இதில் இன்னும் கரெக்டான சிம்பாலிக் ஃபார்ம் எழுதலை. ஏன்னா நம்ம ப்ரூஃப் எழுதிட்டு கரெக்டாக எழுதினா போதும். இப்போ பாருங்கள், இந்த BAC அப்படின்ற ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏயும் இந்த ADC அப்படின்ற ட்ரையாங்கிளோட ஆங்கிள் டியும் ஈக்குவல்னு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டதுனால நம்ம அதே ஒரு ஆங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். BAC is equal to ADC கொஸ்டினில் இது வந்து கிவன். ஸோ எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளுக்கும் எந்த ஆங்கிள் சேமாக இருக்குது, அதாவது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆங்கிள் சியை பாருங்களேன். ஆங்கிள் சி வந்து இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக வருது, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக கிடைக்குது. அப்போ நம்ம சொல்லிடலாம் பிக் ட்ரையாங்கிளோட இந்த ACB அப்படின்ற ஆங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ACD அப்படின்ற ஆங்கிளும் காமன் ஆங்கிள். ஏன்னா ஒரே பிளேஸில் தான் இருக்குது அந்த ஆங்கிள். அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம்னா காமன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் நான் இங்கே டாட் வைக்கிறேன். இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் என்ன ட்ரையாங்கிள்? சிமிலர் ட்ரையாங்கிள் அண்டர் த கண்டிஷன் ஆங்கிள் சிமிலாரிட்டி. ஆங்கிள் சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் BAC சிமிலர் டு ட்ரையாங்கிள் ADC. இந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம எடுத்திருக்கிற ஆங்கிள் சின்ற ஆங்கிள் சேம். இங்கே C கடைசி பிளேஸில் இருக்குது, இங்கேயும் C கடைசி பிளேஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏயும் ரெண்டாவது ட்ரையாங்கிளோட ஆங்கிள் டியும் சேம். A செகண்ட் பிளேஸில் இருக்குது, டியும் இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக தான் இதை எழுதியிருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளோட அதோட 3 கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். அதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். இதில் முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து BA டிவைடட் பை இங்கே முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து AD. ஸோ எங்களோட அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் பாருங்கள் AC, இவங்களோட அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து DC. இதோட ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்டும் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டும் பார்த்தீங்கன்னா BC, இவங்களோட ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் லாஸ்ட் ஆல்ஃபபெட் பார்த்தா இங்கே ACன்னு கிடைக்குது. நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். CA ஸ்கொயர்ட் வேணும், CBCD தான் வேணும். ஸோ இது எல்லாமே அவங்க கேட்குற எல்லாமே இந்த ரெண்டு சைட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா BAன்ற சைடு நம்மளோட ப்ரூஃபுக்கு வேண்டாம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே டிவைடில் இருக்க AC அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் ஆகும். நம்ம ACயை CAன்னு கூட எழுதிக்க முடியும். CA மல்டிபிள் பை CA is equal to இங்கே BC வந்து CBன்னு கூட எழுத முடியும். இங்கே DCன்றதை CDன்னு கூட எழுதிக்கலாம். CA into CA வந்து CA ஸ்கொயர்ட், இது CB மல்டிபிள் பை CD அப்படின்னு எழுத முடியும். இதுதான் நம்மளுக்கு அவங்க ப்ரூஃபில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14ல் சைட்ஸ் AB AC மீடியன் AD, அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட AB AC AD. இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிளோட AB இந்த AC இந்த ADன்றது வந்து அதோட மீடியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீடியன்னா இந்த BDயும் இந்த DCயும் சேம் லென்த்தில் இருந்தது அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பெக்டிவ்லி ப்ரப்போர்ஷனல் டு PQ PR PM. இவங்களோட PQ இந்த PR இந்த PM அப்படின்ற மீடியன் இவங்க 3 பேருக்கு ப்ரப்போர்ஷனலாக இருந்தது. அதாவது இதுதான் அதோட மீனிங். இந்த ட்ரையாங்கிளோட AB AC AD வந்து இந்த ட்ரையாங்கிளோட PQ PR PMக்கு ப்ரப்போர்ஷனலாக இருந்ததுன்னா அவங்கள டிவைட் பண்ணால் சேம் ஆன்சர் வந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஷோ த ட்ரையாங்கிள் ABC இந்த ABCன்ற ட்ரையாங்கிளும் இந்த PQRன்ற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு போர்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ABயும் இந்த PQவும் வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ACயும் இந்த PRும் ப்ரப்போர்ஷனலாக இருக்குது.
கொஸ்டினில் இந்த ஏடியும் பிஎம்மும் ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டரில் வர லைன் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, இப்போ இந்த ஏபிசின்ற இந்த மொத்த ட்ரையாங்கிளும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க கண்டிஷன் ஒன்று 3 எஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும், சைடு ஒரே மாதிரி இருக்கணும், இல்லை எஸ்ஏஎஸ்ல வரணும். அப்படி எதுவுமே வரல. ஏன்னா 2 சைடு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னொரு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும், இவங்க 2 பேரும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த சைடும் ப்ரொபோஷ்னலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு நடுவில் வர்ற இந்த மொத்த ஆங்கிளான இந்த ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிள் பியும் சேம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் சிமிலர்னு சொல்லிடலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டயக்ராம் எப்படியே வச்சுட்டு அந்த ஆங்கிள் ஈக்குவல் நம்ம கொண்டு வரவே முடியாது. அதனால ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏடின்ற லென்த் இருக்கு இல்லையா, இந்த ஏடின்ற லைனை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏடி வந்து எவ்வளோ லென்த்தில் இருந்ததோ அதே அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை ஈன்னு எழுதிக்கலாம். இந்த ஏன்ற பாயிண்ட்டை இந்த பி கூட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஏன்ற பாயிண்ட்டை சி கூடயும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஏடின்ற லென்த்தும் இந்த இடின்ற லென்த்தும் சேமாக வர்ற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பிஎம்ஐயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பிஎம் வந்து எவ்வளோ லென்த்தில் இருந்ததோ அதே லென்த்துக்கு கீழே வந்து ஒரு லைனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். இங்கே எம்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த என்னன்ற பாயிண்ட்டை இந்த கியூ கூடயும் இந்த ஆர் கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக இப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேரலோகிராம் கிடைக்கும். இது எப்படி மேம் பேரலோகிராம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த எம்ன்றது மிட் பாயிண்ட், அதனால இந்த கியூஎம்மோட லென்த்தும் எம்ஆரோட லென்த்தும் சேம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கதே இந்த பிஎம்மும் எம்என்னும் ஈக்குவலாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ டயக்னல் பைசெக்ட் ஈச் அதராக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் கண்டிப்பாக பேரலோகிராம் தான். அது இப்படி எழுதிருங்க சென்டென்ஸில். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. நான் ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூஸ் ஏடி டு இ சச் தட் இந்த ஏடியோட லென்த்தும் டியோட லென்த்தும் சேமாக இருக்க மாதிரி. அதே மாதிரி ப்ரொடியூஸ் பிஎம் எம்லேருந்து என்னோட லென்த்தும் பிஎம்மோட லென்த்தும் சேமாக வர மாதிரி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரூஃப் வந்து முதல்ல இந்த டயக்னல்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் சேமாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் பேரலோகிராம்ஸ்னு எழுதியாச்சு. நம்மளோட பேசிக் கண்டிஷன் என்ன, பேரலோகிராம்ஸோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதில் எந்த சைட் வேணாலும் நம்ம எடுத்து ப்ரூஃப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதாவது ஏஇபி இந்த ட்ரையாங்கிளையும் PQN இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்து தான் நம்ம ப்ரூஃப் எடுக்க போகிறோம். அது எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்கள் முதல்ல. ஸோ முதல்ல இந்த பேரலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம புதுசாக வரைஞ்சிருக்க இந்த பிஇயோட லென்த்தும் இங்கே ஆப்போசிட்டில் வர்ற ஏசியோட லென்த்தும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் QNோட லென்த்தும் PRோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். 2 பேரோட லென்த் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அவங்கள டிவைட் பண்ணால் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ BE பை ஏசியோட வேல்யூ 1ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி QN பை PR இவங்களோட லென்த்தை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 1ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் 1 and 2 இது 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணும்போது என்னன்னு சொல்ல முடியும்னா, 2 பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். அப்போ BE பை ஏசியோட லென்த் வந்து QN பை PRக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது கிடைக்குது. இப்போ இந்த டயக்ராமில் இந்த BE இருக்குங்க, நம்மளுக்கு இதோட கரஸ்பாண்டிங் சைடு இங்கே என்ன வருதுன்னா QN வருது. அப்போ BEயும் QNும் ஒரே சைடு கொண்டு வரதுக்காக இந்த மேலே இருக்கிற QN இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ நம்ம எழுதிக்கலாம் BE பை QNோட வேல்யூ டெஃபினெட்லி ஈக்குவல் டு AC பை PR அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ எழுதிட்டோம். கொஸ்டினில் பாருங்களேன், இப்போ இந்த BEயும் QNும் இந்த ABயும் இந்த PRும் நம்மளுக்கு வந்து ப்ரொபோஷனல் கிடைக்குது. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிற ட்ரையாங்கிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த சைடு வேணும். நான் வந்து இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் நான் இங்கே டாட் வைக்கிறேன்ல, இந்த பேரலோகிராமரை ஒரு ஹாஃபும் இந்த பேரலோகிராமோட ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிளும் ஈக்குவல், அதாவது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணி இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த ஆங்கிளை 1னும் இந்த ஆங்கிள் நான் 2ன்னு எடுத்துகிட்டு இவங்களை ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எனக்கு இந்த ஏசியும் பிஆரும் வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா வேணும், ஏபியும் பிக்யூவும் வேணும். அதான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களே, ஏசி பை பிஆரோட வேல்யூ யாருக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும், ஏபி பை பிக்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஏசி பை பிஆர் வந்து ஏபி பை பிக்யூக்கு ஈக்குவல் அப்படின்றதுனால திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதிக்கலாம். அப்போ இந்த சைடும் ப்ரொபோஷனல் ஆகிடுச்சு, பிக்யூவும் கியூன்னு ப்ரொபோஷனல் ஆகிடுச்சு. அப்போ நான் டாட் வச்ச ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடு யார், இந்த ஏஇயும் இந்த கியூஎன்னும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து SSS யூஸ் பண்ணி இந்த 2 ஹாஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஃபுல்லை எப்படி மேம் சொல்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி கொஸ்டின் நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, ஏடியும் பிஎம்மும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா கொஸ்டினில் சொல்லிட்டாங்க ஏடியும் பிஎம்மும் ஈக்குவல் தான் அப்படின்னு. எப்போவுமே இந்த மாதிரி
ரேஷியோ எழுதும்போது மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ எப்போவுமே மாறாது. எனக்கு ஏடியோட லென்த் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஏஇ வேணும். ஆனால் எனக்கு தெரியும் டின்றது ஒரு மிட் பாயிண்ட். ஏடி எவ்வளோ லென்த்தில் இருந்ததோ அதே லென்த்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஇயை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால் இது கூட என்ன பண்ணிக்க போகிறோம், மல்டிபிள் பை 2 பண்ணிக்கிறோம். மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பை 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏடியை வந்து மல்டிபிள் பை 2 பண்ணும்போது அது என்னென்னு எழுதிக்க முடியும், நம்ம ஏஇ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினில் ஆல்ரெடி இந்த பிஇயும் கியூஎனும் ப்ரொபோஷ்னலாக யாருக்கு ப்ரொபோஷ்னலாக இருந்தது அப்படின்னா இந்த ஏபி பை பிக்யூக்கு ப்ரொபோஷ்னலாக இருந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஏடியை 2 டைம்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அதை ஏஇ அப்படின்னு சொல்லிக்கலாம். பிஎம்ஐ 2 டைம்ஸ் சொல்லும்போது அதை பிஎன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதை நான் டாட் வச்சிருக்க ட்ரையாங்கிளோட 3 சைடும் ப்ரொபோஷனல்னு கிடச்சிருக்கு பாருங்கள். அப்போ ட்ரிபிள் எஸ் யூஸ் பண்ணி இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் சிமிலர், அதனால இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2வும் சிமிலர்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ இந்த ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2, அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதனால ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டு ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் ஹாஃப் ட்ரையாங்கிள் இருக்கலாம், டாட் வைக்காத ட்ரையாங்கிள், அவங்களே நம்மளால் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியும். இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அதை நம்ம திருப்பி எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. சிமிலர்லி இந்த ஏஇசியும் பிஆர்என்னும் கூட சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த பக்கம் வர ஆங்கிள் 3னும் இந்த பக்கம் வர ஆங்கிள் நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரூஃபில் வந்து ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2வும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4ம் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் போத் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது 2 லெஃப்ட் சைடும் ஆட் ஆகும், 2 ரைட் சைடும் ஆட் ஆகும். அப்போ ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் 1 ப்ளஸ் 3ன்றது இந்த மொத்த ஆங்கிள், அதாவது பிஏசி அப்படின்றதான் ஆங்கிள் 1 ப்ளஸ் 3. அப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பதிலாக பிஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 4 அப்படின்றது இந்த மொத்த ஆங்கிள், அதாவது கியூபிஆர். அப்போ கியூபிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த ஆங்கிளை நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். கொஸ்டினோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஆல்ரெடி ஏபியும் பிக்யூவும் ப்ரொபோஷ்னலாக இருக்குது, ஏசியும் பிஆர் இருக்கும். இப்போ இந்த நடுவில் இருக்க இந்த ஆங்கிளை மட்டும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சைடு ஆங்கிள் சைடு ப்ரொபோஷ்னாலிட்டி யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், சிமிலர்னு சொல்லிக்கலாம். அதை தான் நம்ம இப்போ இங்கே ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மொத்த ஆங்கிள் ஏவே இந்த மொத்த ஆங்கிள் பி ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியும் பிக்யூக்கு ஏசி பிஆர் வந்து ப்ரொபோஷனல் அப்படின்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி கிவன். நம்ம இந்த ஆங்கிள் தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 சைடு அது ஒரு ஆங்கிள். அப்போ எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி படி, ஸோ எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து டெஃபினெட்லி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதான் நம்மள அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன் கொடுத்துருந்ததுனால அந்த ஆங்கிளை கொண்டு வரதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.